ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்கிறோம், கிரக பயிற்சி கொடுக்கிறோம், தமிழ் மாத பலன் கொடுக்கிறோம். இதுல முக்கியமான பலன் ஆனி மாத பலன். ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க. இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆனி மாசம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் 1. பொதுவா பாருங்க, அந்த ஆனி மாசத்துல இந்த வீடு கிரகபிரவேசம் பண்றது, வீல் பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க. ஒன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆனி மாசத்துல பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது. ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம். திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆனி மாசம் 2ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், தேய்பிர முகூர்த்தம், அதுக்கப்புறம் எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் வருது. 13ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 18ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 23ஆம் தேதி முகூர்த்தம், 29ஆம் தேதி தேய்பிர முகூர்த்தம், 30ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்தம், அதே மாதிரி 32ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. இதான் முகூர்த்தம். மொத்தத்துக்கு 6, 1, 7 முகூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். பொதுவா பாருங்க, இந்த ஆனி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட், வழக்கு, எழுத்து கடிதம், இந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாகக்கூடிய மாசம் இந்த ஆனி மாசம். அப்படிப்பட்ட ஆனி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறா அதுக்கான பதிவு தான் குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. எப்போதுமே மிதுன ராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசிட்டு அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான். அது மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க. ஆனா எப்போதுமே சரி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க பாருங்க. உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க. ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கணும், அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமா மிதுன ராசி கிட்ட இருக்கும். நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்ட ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான். ஏன்னா இங்க புதன் ஆட்சி பலம். இந்த ராசியை அதிபதி யாரு? புதன் பகவான். சாணக்கிய குணம் கொண்டவங்க. ஒரு நிர்வாக திறமை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா கணக்கு வழக்குனா இவங்களை மாதிரி யாரும் போட முடியாது. அந்த அளவுக்கு துல்லியமா போடுவாங்க. மனக்கணக்கு சொல்றேன், மனக்கணக்கே கரெக்டா இருக்கணும் பாத்துக்கோங்க. இது இப்படித்தான், இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து இந்த மாத பலன் பத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பொது பலன் எடுங்க. உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இந்த விஷயத்துல இறங்குங்க, இந்த விஷயத்துல போகாதீங்க, எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு, பிறப்பு ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துல இருந்து கடைசி 4ஆம் பாதம் வரை வரும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகம் இத்தனை உங்க லக்னத்துல இருந்து இத்தனாம் இடத்துல இருந்து திசை நடத்துது, இத்தனாம் இடத்துல இருந்து புத்தியை நடத்துது, இந்த விஷயம் நடக்க போகுது, இது பார்த்து செய்யுங்க, இது கொஞ்சம் கவனமா இருங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு, பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு, லக்ன அடிப்படையை வச்சுதான் சொல்லுவாங்க. நம்ம அதனாலதான் எல்லா வீடியோலும் சொல்றது ஒரு பொது பலன் எடுங்க. ஏன்னா சில பேர் சொல்றாங்க, மிதுன ராசிக்காரர் நீ சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டா இருந்துச்சு, அதை நான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கரெக்டா எடுங்க. துல்லியமா பலன் மாறவே மாறாது. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ஆசிரியர் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்குங்க. சூப்பர் டைமிங். சூரியன் குருவும் ஒரு ஆசிலே. 2ஆம் இடத்துல புதன் பகவான்,
அதாவது கடகராசியில 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்கும். சிம்மத்துல 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சார செய்வார். கும்பத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார். மீனத்துல 12ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சார செய்வார். 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. ஏன்னா ஆனி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 12க்கு வர்றாரு சொந்த வீட்டுக்கு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஆனி மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் பாவத்துக்கு புதன் வர்றாரு. இந்த கிரகம் தான் மாறுது, மற்ற எல்லா கிரகம் அதே இருக்கு. உங்க ராசிக்கு சூரியன் இருக்காரு, பாத்துக்குங்க. என்ன கஷ்டம், நீங்க நிறைய கஷ்டத்தை பார்த்தது மிதுன ராசி. என்ன காரணம் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஒரு 4 மாசமா ரொம்ப தடைகளை கொடுத்து, செலவை கொடுத்து, வருமானத்தை கம்மி பண்ணி, வேலை உத்தியோகத்துல தடை பண்ணி ரொம்ப ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை தொழில் சரியா இல்லைங்க. தொழில் சரியா இல்லை. மனைவியோ நண்பனோ எதிரியா மாறினாங்க. எத்தனை பேருக்கு மட்டும் கேளுங்க. திருமணம் பேசி கிட்ட போறாங்க, அங்க தடை. கேட்டா சொல்லுவாங்களே, ஆமா இருந்துச்சு, எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, நான் வேலையை மாறலாம் பாக்குறேன், எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டான், ஆனா என்னால வாங்க முடியல, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, 5 மாசம் நான் வீட்டுல இருக்கேன். கணக்கில் எடுத்து பாருங்க, கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மிதுனத்துக்கு இருந்துச்சு. பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம், வேலை உத்தியோக தடை, இது எல்லாமே பார்த்தது யாருன்னா மிதுன ராசிக்காரன். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி. ஏன்னா அவ்வளவு தடையில சந்திச்சாங்க. ஓப்பனா சொல்லப்போனா அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனை மேற்கொண்டு நீடிக்குமா, இப்படிதான் போகுமா? ஏன் படிக்கக்கூடிய மாணவ மொழியும் படிப்புகளையும் சரியா இல்லை, கல்வியில தடை தாமதம், இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி மாறி இருக்கணும். இந்த ஜூன் மாசத்துல இன்னும் ஒரு மாற்றம் வரும். வைகாசியில கொஞ்சம் மாற்றம் கொடுத்துருப்பாரு. இப்ப ஆனி மாசத்துல ஃபுல்லா கிளியரா மாறும். உங்களுக்கு நிறைய விஷயம் மாறுங்க. ஜாதகத்துல அதுக்கு நல்ல திசா புத்தி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, அதை மறந்துடக்கூடாது. என்னங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறீங்க, அதனால சொல்றோம். தயவு செய்து இப்ப பாருங்க, உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம். அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ மிதுனராசி, இந்த 1 மாசத்தை மட்டும் ஆனி மாசம் விட்டுறாதீங்க. உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமா என்னென்ன காரியம் சாதிக்கணுமோ சாதிச்சுக்கணும் இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துல உள்ள பலனே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான். ஒன்னும் அரசாங்கம் மூலம் நல்ல காரியம் வரும், இல்ல அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா அரசாங்க வேலையை வாங்குவாங்க. மிதுன ராசிக்காரங்க லக்னத்தோட சூரியன் இருந்தா மட்டும், விதி ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல உங்க லக்னத்தோட சூரியன் இருந்தா இப்ப நிறைய பேருக்கு அரசாங்க வேலையை எழுதி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வரும். இது கன்ஃபார்ம். அரசியல்வாதிக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு, பாத்துக்குங்க. ஜாதகத்தை தசாபதி நல்லா இருந்தா இப்ப தொழில பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசியா இருக்கும், பாத்துக்குங்க. இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லைங்க. தொழிலுக்கும் நல்லா இருக்கும், மனைவி கிட்டையும் நிறைய அனுகூலம் இருக்கும், திருமணம் பேசி நிறைய திருமணத்தை முடிக்கக்கூடிய அமைப்பும் வரும், பாத்துக்குங்க. திருமணத்துக்கு நம்ம கிட்ட சொல்லலாம். 7ஆம் வீட்டு யாரு? குரு. ராசி மேல யாரு கூட இருக்காரு? சூரியன் சேர்ந்திருக்கார. சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி அது பயங்கரமா ஆதிக்கம் செலுத்தும். ஒன்னும் அரசாங்க கணவன் வரலாம், அரசாங்க வேலை உள்ள மனைவி வரலாம். இப்படிதான் எடுத்துக்கணும். இது சம்பந்தமா வரக்கூடிய அமைப்பு வரலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, வழக்கு சம்பந்தமா கணவன்கள் வழக்கா போயிட்டு அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். உடம்பு ஆரோக்கியம் நிறைய பேருக்கு தடையா இருந்துச்சு, இப்ப ஆரோக்கியம் சரியாகும். நிறைய பேருக்கு மிதுன ராசியில சொல்றோம். பொருளாதார வருமானம், நகையோ பணமோ வாங்கக்கூடிய யோகம் வரலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ, ஏதோ ஒரு சொத்து. ஆனா சூரியனாவே அப்பா தான் வருவார். அப்ப அப்பாவுடைய சொத்துல உள்ள பிரச்சனையோ இல்ல அம்மாவுடைய சொத்துல உள்ள பிரச்சனையோ சரியாகி உங்க பக்கம் சாதகமா வரலாம். வழக்குகள் சொல்றேன், வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாகும். நீங்க ஒண்ணு இல்ல, எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, இப்ப லோன் சாங்ஷன் ஆகும். நிறைய பேருக்கு சொல்றோம், லோன் உடனே சாங்ஷன் ஆகும், குழந்தை பாக்கி நிறைய கிடைக்கும், காதல் திருமணம் சக்சஸ் ஆகும். இது சூப்பரா இருக்கு, டைமிங் பக்காவா இருக்கு, பாத்துங்க. வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறீங்கன்னா அப்ப அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம். அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் உண்டு. அதே மாதிரி தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போகலாம், பாத்துங்க. ஜாதல தசாபதி நல்லா இருந்தா. அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கிறீங்க? ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்ப லாட்ரி யோகத்தை எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா செவ்வாய் நீசத்துல இருந்து வந்து 3ஆம் இடத்துல இருந்து சூரியன் வீட்டுக்கு வந்துட்டாரு. கண்டிப்பா லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுக்க போறாரு, பாத்துக்குங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்புவாங்க பாருங்க. போலீஸ் வேலை பார்க்குறவங்க, அடுத்து இராணுவத்துறையில் உள்ளவங்க,
கெமிக்கல் இந்த உரம் சம்பந்தப்பட்ட வேலையில பார்க்கக்கூடியவங்கலாம் பாருங்க நல்லா இருக்கும். பாத்துக்கோங்க. டைமிங் பக்கவா இருக்கு. பெண்களுக்கு வெற்றியே வரும். வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறுறவங்க, வெளிநாட்டுல படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கலாம். இதெல்லாமே வாய்ப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா, அதாவது முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில. கஷ்டமே கிடையாது இனிமே. அரசாங்கம், அரசு மூலம் அனுகூலம், இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் நல்ல விஷயம், ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்கு. பாத்துக்கோங்க. மிருகசீரத்துல பிறந்தவங்க. ஏன்னா நீங்க எப்போதுமே தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அந்த தைரியத்தை மட்டும் எப்போதும் விட்டுறாதீங்க. நல்ல நேரம் நெருங்கிருச்சு. இனிமே நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அடுத்து திருவாதிரத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. உங்களுடைய கற்பனை எல்லாமே பெருசா தான் இருக்கும். சின்னதாக யோசிக்கக்கூடிய ஆள் நீங்க கிடையாது. உங்களுடைய யோசனையை கரெக்டா மூவ் பண்ணி கொண்டு போங்க. கண்டிப்பா நடக்கும். அது எந்த விஷயமா தான் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், நிறைய நல்ல விஷயம் ஆணி மாசத்துல அற்புதமா இருக்கு. திருவாதிரத்துல பிறந்தவருக்கு ஏதோ சுப செலவு, சுபகாரியம் இப்படிதான் கொண்டாடுது. மனைவி, கணவன், தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துக்கோங்க. படிப்பு, கல்வி, ஆசிரிய வேலை, நகைக்கடை வேலை பார்க்கறவங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த துறை எல்லாமே பட்டய கிளப்புங்க. பட்டி தொழில் பண்ணக்கூடியலாம் நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க இதுலையுமே நல்ல ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கணும். இதுலயும் அவசரப்பட மாட்டீங்க. இது இப்படிதான் செய்யணும், இது அப்படிதான் செய்வீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய தடையை கொடுத்துட்டா. ஏன்னா அவர் செவ்வாயோட சாரத்துல போனாரு, சரியான ஒரு பலனை பார்க்கல 4 மாசமா. இப்ப திருவாதிரையில போறாரு, ஏதோ சுபகாரியம், சுப செலவு, அரசியல், அரசாங்கம், வெளிநாடு, வெளியூர், ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு. பண வருமானம் சூப்பரா இருக்கும். இன்கம்ல பெரிய அளவு சாதிக்கலாம். பாத்துக்கங்க. அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க நல்ல டைம் இனிமே வேலை செய்யும். ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் இப்போ உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. பாத்துக்கங்க. இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க டைமிங் பக்காவா இருக்கும். வரக்கூடிய ஆனி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.